ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்கு நேரி தாயான தாய் வரோ தங்கரத தேடி மூச்சுப்பட்டா நோகம் ஒன்று மூச்சடக்கே முத்தமிட்டேன் நிழல்பட்டா நோகம் ஒன்று நிலவடங்க முத்தமிட்டேன் தூங்காமணி வீழக்கே தூங்காம தூங்கு கண்ணே ஆசையடல் வீழக்கே அசையாம தூங்கு கண்ணே யாராரோ ஆரிரரோ ஆரிரோ ஆரிரரோ அம்மா ஆதிரா, தூங்கிட்டா புள்ள. தூங்குமா, தூங்கு. பணத்துக்கு என்ன பண்ண? என் புள்ள நல்லா இருக்கணும். நான் இந்த மண்ணுல இல்லட்டாலும் என் புள்ள பாதுகாப்பா சந்தோஷமா இருக்கணும். என் புள்ள சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு இந்த பணம் ஒரு தடையா இருந்துடக்கூடாது. எப்படியாவது இந்த பணத்தை நான் புரட்டணும். பொண்ணுத்தர கையில என் புள்ளைய ஒப்படைச்சிட்டேனா நான் நிம்மதியா கண்ணை மூடுவேன். பொண்ணுத்தரக்கிட்ட எப்படியாவது என் புள்ளைய நான் சேர்த்துடணும். அவரை தவிர என் பிள்ளைய யாரும் பாதுகாப்பா பார்க்க முடியாது. என் பிள்ளைக்கு எல்லாமா இருப்பாரு. என் பிள்ளைய நான் வாழ வச்சுட்டு தான் போய் சேரணும். என் புள்ள ரொம்ப சந்தோஷமா வாழணும். என் புள்ள சந்தோஷமா வாழணும். என் பிள்ளைய அவர் கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு எதுனால நடக்கணும். என் பிள்ளை இல்லைன்னா அனாதி ஆயிருவா. என்ன காலையில இங்க இருந்து போகும்போது மாமாவும் ஆதிராவும் சந்தோஷமா தானே இருந்தாங்க. மாமா எதுக்கு அழுதுட்டு இருக்காங்க? என்ன நடந்ததுன்னு தெரியலையே. மாமா ஏன் இவ்வளவு வருத்தப்படுறாரு? அவருக்கு எதுவும் பிரச்சனையா? மீனா கிட்ட கேப்போம். உன்னை பொண்ணு தர கையில ஒப்படைக்கிற வரைக்கும் என் கண்ணில் தூக்கம் இருக்காது. ஐயோ, மரமா வந்துட்டு போயிருக்காவே. ஐயோ, இது தெரியாம நான் வேற இருந்திருக்கேனே. ஒருவேளை மரமா எதுவும் நினைச்சுப்பாவளா? இவங்கள பார்க்காம எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குதே. பார்த்து 4 நாள் ஆகுது. ஏதோ பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குதே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. நேர்ல பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்ண? பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குதே. நம்ம மனசுல இருக்கிறத கூட நம்ம பெத்தவங்க கிட்ட சொல்ல முடியலையே. என் வேதனையை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? எனக்கு யார் இருக்கா? எனக்கு யார் இருக்கா? மனசுல இருக்க வழியை கூட சொல்லதுக்கு நாதி இல்லையே. என்ன புரிஞ்சுக்காத அம்மா கிட்ட நான் எப்படி என் மனசுல இருக்க வழியை நான் சொல்லுவேன்? எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குதே. அவங்களதான் பார்க்க முடியல. அவங்க நின்ன இடத்தையாவது பார்த்துட்டு வரலாம். இதுல தானே பைக்க விட்டுருப்பாங்க. இதுல நின்னுதானே ஆன அடிச்சு கூப்பிடுவாங்க. பார்க்கணும் போல இருக்குதே. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. 4 நாள் கூட அவளை பார்க்காம இருக்க முடியல. கிறுக்க பிடிச்ச போல இருக்குது. இல்ல, இது சரிப்பட்டு வராது. பாவம், எனக்கே இப்படி இருக்குதே. அவ பொண்ணு, அவளுக்கு எப்படிலாம் வேதனை இருக்கும்? என்ன சார் தானே நின்னு புலம்பிட்டு இருக்க மாதிரி இருக்குது? பொண்ணு தர எங்க? அவர் இப்பதான் டூட்டி முடிஞ்சு போறாரு. போயிட்டானா? ஆமா சார். நீங்க கொஞ்ச நேரம் ஸ்டேஷனை பாத்துக்கிட்டீங்களா? சார், பொண்ணுத்திர சாருக்கு தெரிஞ்சா? இங்க பாருங்க, எல்லாருமா சேர்ந்து ஆனந்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது. நானாவே இல்ல. இப்படி பார்க்காம வைக்காம இருந்தா பைத்தியம் பிடிச்சிரும். அதுக்கு ஊருக்கு நின்னாது பார்த்துட்டு வந்துடுறேன். அட்லீஸ்ட் அவ இருக்க வீட்டையாவது நான் எட்டி பார்க்கணும். அப்பதான் எனக்கு கொஞ்சமாவது ரிலீஃப் கிடைக்கும். இல்லன்னா பைத்தியமே பிடிச்சிரும் மேடம். உங்க வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. சரி, 1/2 மணி நேரத்துல வந்துடுவீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். அவ இருக்க வீட்டை எட்டி பார்த்தாதான் எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும். பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்குது. நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. ஆனா சார் சொன்ன மாதிரி பேசலாம் வேண்டாம். ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. எனக்கு அவட்ட பேசணும் இல்ல, அவளை பார்த்தாலே போதுங்கிற நிலைமைக்கு ஆயிட்டு. நீங்க போயிட்டு வாங்க சார், நான் பாத்துக்கிறேன். அப்படியே திரும்பி பொண்ணுத்திர சார் வந்தாலும் நான் சமாளிக்கிறேன். நீங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். போயிட்டு வாங்க. இந்த மனுஷனா இப்படி மாறி இருக்காரு? ஆச்சரியமா இருக்குது. ரோட்ல ஒரு பொண்ணை விட மாட்டாரு. விசில் அடிச்சு நக்கல் பண்ணுவாரு. இப்ப இப்படி மாறி இருக்காரு. இங்க தானே அவங்கள முத பார்த்தேன். எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குங்க. ஏ ஆனந்தி, ஏ ஆனந்தி, எங்க போய் தொலைஞ்சா? வெளிய கேட்டுக்கு போய்ட்டாலோ? ஏ ஆனந்தி, இரு நான் வாரேன். ஆனந்தி,
வீட்டு வாசல் எதுவும் நிக்கிறாளா? ஒன்னும் தெரிய மாட்டேங்குதே. முன் வாசல் போகலான்னு பார்த்தா ஒருவேளை அவங்க அம்மா கண்ணில் பட்டுட்டா பிரச்சனை ஆயிரும். என்ன கூட விட்டுவாங்க, அவளதான் கண்டு பாடா படுத்துவாங்க. பின்வாசலுக்கு வருவாள, துணி கிணி காய் போட வருவாள. வைத்தியமே பிடிச்ச போல இருக்குது. என்ன ஒருத்தர் கூட இல்லையே. சரி, உன்னை பார்க்க முடியட்ட என்ன வழக்கமா உன்னை பாக்குற இடத்துல உன்னை பாக்குறதா நினைச்சிட்டு போறேன். ஆனந்தி, வைத்தியமா பிடிக்கிட்டு எப்படிதான் உன்னை பார்க்காம நான் இருக்க போறேன்னு தெரியல. சரி, டூட்டிக்கு வேற நேரிட்டு பொண்ணுக்கு வந்துருவான். சரி, பழைய இடத்துல பார்த்துட்டு அது போவோம். ஆனந்தி, ஆனந்தி, இங்கதானே என்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்ப. உன் சிரிப்பை பார்த்து எத்தனை நாள் அது தெரியுமா? தாய் இல்லாம தகப்ப இல்லாம கூட பிறந்தவங்க இல்லாம அனாதையா இருந்த எனக்கு எல்லாமா இருந்திய. நீ காட்டின பாசத்துல எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த. இந்த கடவுள் மறுபடியும் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் தட்டி பறிக்கிறாரு. என் கடவுளே, நான் அப்படி என்ன பாவம் பண்ணினேன்னு என்னை இப்படி தண்டிக்கிறது. நான் கையெடுத்து மட்டும் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், என் ஆனந்தி எனக்கு கொடுத்துரு. வேற எதுவுமே நான் கேட்க மாட்டேன். அவ எனக்கு எல்லாமா இருப்பா. வாடி என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாது. வேண்டாண்டி, பிரிஞ்சு இருக்கவும் வேண்டாம். எப்பா, என்னால முடியாது. நீ பைத்தியம் முடிச்சிடு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது. நான் யாருக்கும் நல்லவன நிரூபிக்கிறேன்னு எனக்கு அவசியம் இல்ல. நல்லவன நிரூபிக்கிறதுக்காக உன்னை இழந்துருவோம் எனக்கு பயமா இருக்கு. வேண்டாங்க, நீங்க நல்லவருதா எனக்கு தெரியும். எனக்கு தெரியும், நீங்க யாருக்கு நிரூபிக்க வேண்டாம். நான் உங்களை நம்புறேன், நீங்க என்ன நம்புறீங்க. நம்மள யாரும் நம்ப வேண்டாம். சத்தியமா இனி உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. என்னங்க, உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. இனி என்ன பார்க்க வரலன்னு வச்சுக்கங்க, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துருவேன். வேண்டாம், நான் உன்னை பார்க்க வரேன். நீ எங்கேயும் தனியால வரக்கூடாது. பைத்தியமே பிடிச்சிடுச்சு தெரியுமா? எனக்கும் தான். போங்க, நான் இனி உங்களை விட மாட்டேன், விடவே மாட்டேன். நீங்க எனக்கு வேணுங்க, என்னால உங்களை விட முடியாது. எப்படி இவ்வளவு பாசமா? போங்க, உங்களுக்கு மட்டும் என்ன கொயவ பாசம்? சரி, யாரும் பாக்குறதுல வீட்டுக்கு போ. மாட்டேன், என்னால முடியாது. பாருமா, சொல்றத கேளு. நம்மளும் கௌரவமா கல்யாணம் முடிச்சு நல்லபடியா வாழணும்ல. சில கஷ்டங்களை அனுப்பிச்சாதான் முடியும். அதுக்காக இப்படி பார்க்காமலா? யார் சொன்னா உன்னை பார்க்க வர மாட்டேன்னு? இனி தினமும் நான் பார்க்க வருவேன். எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். நீ இங்கெல்லாம் வர வேண்டாம். உன்னை உன் வீட்டுல வந்தே நான் பார்த்துட்டு போறேன். என்ன சொல்றீங்க? நான் கொஞ்சம் சண்டித்தன வேலையெல்லாம் பாப்பேன். உன்னை எப்படி வந்து பாக்குறேன்னு மட்டும் பாரு. தினமும் உன்னை பார்க்க வருவேன். நீ இப்பெல்லாம் வர வேண்டாம். நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு பயப்பட போறேன்? அடியே அழகு, இதுக்குதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொன்ன அடுத்த நொடி என்ன நம்புவ பாரு. அதான் எனக்கு உன் மேல கொள்ள பாசம். போங்க, உங்களை நம்பாம. ஐயோ, இந்த சிரிப்பை 4 நாளே மிஸ் பண்ணிட்டேன். இங்க வாய. மாட்டேன். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. வந்துருமா? மாட்டேன். நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. கிட்ட வா. மாட்டேன். போங்க. வாடி. ஏய் அட. டாடா. டாடா டாடா. நாளைக்கு வந்துறணும். கட்டாயமா வருவேன். டாடா. டாடா. ஐயோ செல்லம். சாப்பா, இப்பதான் மனசே நிம்மதியா இருக்கு. எப்பா, இதெல்லாம் ஒன்ன பார்க்காம என்னால இருக்க முடியாது. இனி தினமும் பாப்பேன். அப்பா. ஆனந்தி. அச்சச்சோ, அம்மா. அம்மா. என்னம்மா, எங்க போயிட்டு வர? இல்லம்மா, இங்க தானே நிக்கிற. இங்க இல்லையே, அந்த தோட்டத்துக்கு அம்மா கிட்ட போயிட்டு வந்த மாதிரி இருந்தது.
நம்ம ரெண்டு பேரும் நம்ம ஊர்ல சுத்ததை விட இந்த குவார்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் சுத்துதான். இவங்கள மத்த போலீஸுக்குலாம் நம்ம மேல சந்தேகம். என்னன்னு? இவள் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருப்பாவளோ அப்படின்னு. ஆமாடா. சரிதான். டேய், நாளைக்கு விக்கி ஒரு ஊருக்கு கூட்டு போறேன்னு இருக்கான். என் கூட நீ வரணும். அந்த விக்கி போய் கூட நான் வரமாட்டேன். டேய், அந்த ஊருக்கு நம்ம பைக்ல போறோம், என்ன நீ கூட்டிட்டு போற. அதான் விக்கி வரானே. நாம 3 பேர் பைக்ல போறோம், புரியுதா? எனக்கு உன் தயவு தேவைப்படுது. வருவியா மாட்டியா? நீங்க சொல்லி எங்க வராம இருந்திருக்கேன். வார குட்டுடா குட்டு, இப்படிதான் இருக்கணும். ஏக்கா, இந்த பொண்ணு அப்ப எப்பக்கா போவாரு? டேய், உன்கிட்ட நான் ஒரு ரகசியம் சொல்லணும்டா. என்னக்கா? நம்ம 4 பேருமே எதையுமே மறைச்சது இல்ல. அதான் உன்கிட்ட. தாராளமா சொல்லுக்கா. டேய், இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமாடா? என்னக்கா? அதான் பொண்ணு தர அப்பா இல்ல, அவரெல்லாம் என் கையில சிக்க மாட்டேங்கிறாரு. சிக்கிடுவாருடா, சீக்கிரம் சிக்கிடுவாரு. என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்க? டேய், அவரு ஒட்டு மொத்தமா பொண்ணு தெரிய விக்கிறதுக்கு பிளான போட்டுட்டாருடா. அதுக்கு பலியாடு உங்க மாமா. என்னக்கா சொல்லி இருக்கீங்க? கத்தாத, கொலவலைய கடிச்சிருவேன். ஃப்ரெண்டாச்சே நீ எல்லாத்தையும் சொன்னா. டேய், நான் சொல்றதை கேட்டுட்டு அமக்கமா இருக்கணும், வேலையை மட்டும் தான் பார்க்கணும், புரியுதா? அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னக்கா பண்ணினாரு? மீனாக்கா, நீ எப்படா டூட்டி முடிஞ்சு வந்த? அது இருக்கட்டும். காலையில வேலைக்கு போகும்போது மாமாவும் ஆதிராவும் சந்தோஷமா தானே இருந்தாங்க. ஆத்தி, மீனாக்கா, என்னக்கா? இவங்கிட்ட இப்ப பார்த்து நான் வாயை திறப்பேனா? அப்பா, என்னமோ நடந்திருக்கு. என்னக்கா, ஆதிராவும் டல்லா இருக்கா, மாமாவும் டல்லா இருக்காங்க. தெரியலடா. அக்கா, ஆதிரா வாழ்னா நான் செத்தே போயிடுறேன். என்னக்கா? டேய், என்கிட்ட என்ன கோபப்படுற? காலையில போகும்போது எனக்கு சமைச்ச நான் கொடுத்து சந்தோஷமா தான் வழி அனுப்புனா. டேய், என்ன நடந்தது? நான் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? மாமா ஏன் டல்லா இருக்காரு? டா, என்ன உண்டில நக்கிறான் போலுக்கு. என்ன மீனாக்கா, என்ன நடக்குதுங்க? ஐயா, சொல்லி தொலைக்கிறேன். கஜேந்திரனுக்கு தெரிஞ்சதுன்னா மாமாக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். தைரியமா என்கிட்ட சொல்லலாம். உன்கிட்ட சொன்னதுனால எனக்கு பயம் கிடையாது. சொல்லுங்கக்கா, என்ன நடந்தது? ஆமாடா, நீ கிளம்பும் போது எல்லாரும் சந்தோஷமா தான் நின்னா. உங்க அப்பா இல்ல வந்தாரு. நீ இப்படி கோவப்படுவேன்னு தான் நான் சொல்லாம இருந்தேன். உங்ககிட்ட நான் ஏதாவது மறைச்சிருக்கேனடா? சொல்ல விடுடா, நீ கோவப்படாத. சரி சொல்லுங்க. உங்க அப்பா வந்து ஆதிராவை கொஞ்சம் திட்டி விட்டாரு. என்னக்கா? ஆமாடா, நேத்து நீ ஆதிராவை நைட்டு 10 மணிக்கு நின்று பேசினீங்களோ? ஆமா, இப்போ பேசுறதானே சாதாரணமா பேசிட்டு இருந்தோம். அது உங்க அப்பா கொஞ்சம் பாத்துருப்பாருன்னு நினைக்கேன். கொஞ்சம் பேசினாரு. சரி. அவரு கோவப்படாதடா, விஷயத்த சொல்றேன் கேளு. அப்புறம் ஆதிரா அப்பா தான் பொண்ணு தெரிய எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. எதுக்கு? ஆதிராவுக்காக தான். என்ன பேசுனாங்க? உங்க பொண்ணு என் பையனை வளைச்சு போட்டுட்டா, ஒழுங்கா வீட்டுக்கு பணமே அனுப்ப மாட்டேக்கான், என் பிள்ளைல நான் எப்படி கரையேத்துவேன் வைப்பேன்னு புலம்ப ஆரம்பிச்சாரு. அதான் கஜேந்திரனே. மாமா என்ன சொன்னாங்க? அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிடுதேன். என் பொண்ணு தர நிம்மதியா இருக்கணும்னு கஜேந்திரன் அண்ணே. டேய், முழுசா சொல்ல விடுறானே பாரு. அடே, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வேற போட்டு கொடுத்துருதேன். என் வாய் வேற சும்மாவே இருக்காது. கொடுக்கட்டுங்க, 5-6 கொடுத்தாதான் அவருங்க இருந்து ஓடுவாரு. டேய், இவன் கஜேந்திரன் மேல கோவப்பட்டுட்டா? ஆஹா, இவன் கோவப்படவே மாட்டான், எனக்கு தெரியும். டேய், இவனை மொத்தமா விலை கொடுத்து வாங்கி இருக்குது. ஆஹா, கோவப்பட மாட்டான். ஏன்னா அவன் குணமே அப்படிதான். இப்ப அவன் அப்பா கிட்ட தான் கோவத்தை காட்டுவான். டேய், சீக்கிரம் வாடா போவோம். 5-6 கொடுத்து முடியட்டும், அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணிக்கிடுவா. அவனை பத்தி நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கடா. அவனுக்கு மாமானா உசுருக்கா. ஓ, மாமா தான் எல்லாம் நினைக்கிறான். மாமாக்கு ஒரு பிரச்சனை விட்டுருவான். சரிடா, நீ ரெடியா இரு. நாளைக்கு காலையில போணும். விக்கி கூட்டி போறேன்னு சொல்லிருக்கான். எங்கக்கா கூட்டு போறான்? வேற ஒண்ணு இல்ல, அது சொந்தக்கார வீட்டுக்கு. சொந்தக்காரனா? அதான் உனக்கு சொந்தனாலே பிடிக்காத. பிடிக்காதுல்ல, அதுக்கு தான் கூட்டி போறான். ஏதோ வேலை பாக்குறக்கா, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. ஆஹா, உன்கிட்ட போட்டு சொல்ல வந்ததுக்கு அவன் போயிருக்கான் பாரு, போதும். ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு சொன்னேன் பாரு. நான் ஏதாவது வாய் தந்தனா நீங்க தானே உளர்னீங்க. உலக வச்சது யாரு, நீ தானே? சரி, காலையில கிளம்பிரு. சரிங்கக்கா. எக்கோ, என்னடா தம்பி? இந்த கிஷோர் பையன் நடவடிக்கை கொஞ்ச நாளாவே சரியில்லைக்கா. ஏன்டா அப்படி சொல்லுத? அவன் ஒரு அப்பாவி பிள்ளைடா. யாரு? கிஷோர்? ஆமா. வாங்கக்கா, அவன் நடிச்சிட்டு அலைதான். ஏன்டா? இல்லக்கா, தேன்மொழி ஏதோ புக்கு வாங்கணும்னு சொல்லியிருக்கா. இப்ப கூட்டு போறேன், நாளைக்கு கூட்டு போறேன்னு சொல்லி கூட்டே போக மாட்டேங்கிறான். இவ்வளவுதானா? நீ கூட்டு போக வேண்டியதானே? அதான் நாளைக்கு கூட்டு போறேன்னு இருக்கேன். ஆமா, நீங்க எத்தனை மணிக்கு போனோம்? நம்ம காலையில போனோம். அப்போ வரும்போது அந்த புக்கு பேரை எழுதி வாங்கிட்டு வந்துருங்க, நம்ம அரிசில வாங்கி கொண்டு கொடுத்துடலாம். சரிடா, ஃப்ரெண்டு மேல ரொம்ப தண்டா அக்கறை. படிக்கிற பிள்ளைக்கா.
ஆனந்தி 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 தான். சார் வாங்க மேடம். சார் என்னங்க உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு சார். கொரியரா? யாருக்கு? எனக்கா? சார் நம்ம டிபார்ட்மெண்ட்ல தான் சார் வந்திருக்கு. அத்தி என்ன வேலை தூக்கிட்டாங்களா? கொண்டாங்க பாப்போம். ஏன் சார்? பயமா இருக்குப்பா. நமக்கு மேல இருக்கவனா வில்லனா இருக்கான். பிறகு பயமா இருக்கதானே செய்யும். இந்தாங்க சார், உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். இந்தாங்க. சரி நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சார் நான் நைட்டு பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஓகே சார். அப்பா என் மோளை பார்க்க நினைச்சேன். என்ன லெட்டரா இருக்கும்? என்ன கமிஷனர் இருந்து வந்திருக்கு? ஆட விக்ரம் கிட்ட இருந்து வந்திருக்கு. இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு மேல வச்சிருக்காங்கன்னே தெரியல. குருட்டு வழியில மேல போன பையன் இவன் எதுக்கு நமக்கு சம்மன் அனுப்பியிருக்கான்? இது எனக்கும் அந்த மாதிரி தெரியலையே. நல்லா பாப்போம். பொண்ணு தர இவன் பொண்ணு தரக்கு என்ன அனுப்பியிருக்கான்? டேய்! டேய்! விக்ரம், இது நீ அனுப்புனது இல்ல. இது யார் அனுப்புனான்னு எனக்கு நல்லா தெரியும். யார்கிட்ட இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கிஷோர், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். டேய், திறமையாச்சு மேல போங்கடா. சை, சில்லற பசங்களா. கிஷோர், மேல அதிகாரத்துல ஆட்டமா போடுற ஆட்டம். ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். டேய், பொண்ணு தர என் அண்ணன்டா. அவனை ஒழிச்சு கட்டலாம் நினைச்ச நீ இருக்கவே முடியாது.